ஹாய் நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா இப்படிலாம் பேச ஆசை தான், ஆனால் பேச மாட்டேன், நார்மலாகவே பேசுகிறேன். Hi friends, today I am going to talk about a very commonly affected condition that is known as shoulder pain. அதாவது தோள்பட்டை வலி. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தோள்பட்டை வலி இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40லேருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரும். 40லேருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஷோல்டர் பெயின் வருமா அப்படின்னா அது கிடையாது. சின்ன பசங்களுக்கு கூட வரும். அதாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் விளாட்ற பசங்களுக்கு, அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க, அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னாவே கிரிக்கெட் விளையாடும்போது, பேட் யூஸ் பண்ணும்போது, ஹாக்கி பேட் யூஸ் பண்ணும்போது, நார்மலாக பவுலிங் போடும்போது ஷோல்டரில் பெயின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனி ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸ் உள்ளவங்களுக்கு, அதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது இன்ஜுரிஸ் உள்ளவங்களுக்கு வரும். அப்புறம் எனி மெட்டல் இம்ப்ளிமெண்ட் ஃபிக்சேஷன் உள்ளவங்க, அதாவது மெட்டல் ஆக்சிடென்ட் இன்ஜுரி மூலமாக மெட்டல் ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்கும். அப்புறமா ஓவர் வெயிட் நம்ம லிஃப்ட் பண்ணுறதுனால பெயின் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே எப்படி தூங்கும்போது ஒரு பக்கமாக படுத்தோன்னா நமக்கு பெயின் வரும். அது போக ஓவர் ரேட்டட் ஆக்டிவிட்டீஸ் டே பை டே நமக்கு தெரியாமல் எதனா மூவ்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கூட பெயின் வரும். இதனால் நமக்கு பெயின் வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது. இது எப்படி ஷோல்டரு பெயின்லேயே அதாவது தோள்பட்டை வலியிலே நிறையா இருக்குது. அதாவது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டரு, ஃப்ரோசன் ஷோல்டர் டிஸ்லொகேஷனு, ஷோல்டரில் வரக்கூடிய ஃப்ராக்சரு, அப்புறமா பர்சைட்டிஸு, அப்புறம் டெண்டினைட்டிஸு, அப்புறமா நெக் பெயின் வர்றதுனால அந்த ரேடியேஷன் பெயின் ஷோல்டரில் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நர்வ் கம்ப்ரெஷனு, ஹார்ட் அட்டாக் அறிகுறி இருந்துச்சுன்னா கூட ஷோல்டர் பெயின் வரும். இதனால் நமக்கு ஷோல்டர் பெயின் வரும். ஆனால் நம்ம இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நார்மல் ஷோல்டர் பெயினை நம்ம, அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்மல் ஷோல்டர் பெயின், அதாவது இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸு, ஃப்ரோசன் ஷோல்டர்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி நார்மல் ஷோல்டர் பெயின் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணி அந்த ஷோல்டர் பெயினை நம்ம குறைக்கலான்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த எக்ஸசைஸை பற்றி நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 ஷோல்டரும் நார்மலாக இருக்கும்போது, அதாவது எலிவேஷன், அப்புறமா டிப்ரெஷன். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, எலிவேட் பண்ணிவிட்டு அப்புறமா நார்மல் டிப்ரெஷனுக்கு வரணும். அதாவது எலிவேஷன் டிப்ரெஷன் இதை ஒரு 20 to 25 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணணும். ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் பிரேசிங். அதாவது கையை இப்படி வச்சுக்கிட்டு, அதாவது பேக்வேர்ட் அப்புறமா ஃபார்வர்டு, அதாவது பேக்வேர்ட் அப்புறமா பேக்வேர்ட் அப்புறமா ஃபார்வர்ட், நல்லா பேக்வேர்ட் அப்புறமா ஃபார்வர்ட். நல்லா இப்படி பண்ணும்போது பின்னாடி ஸ்ட்ரெச் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஃபார்வர்ட் அப்புறமா பேக்வேர்ட், ஃபார்வர்ட் அப்புறமா பேக்வேர்ட், ஃபார்வர்ட் அப்புறமா பேக்வேர்ட். இது ஒரு 20 to 25 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணணும். தேர்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ஷோல்டரில் பெயின் அதிகமாக இருக்குதோ அந்த ஷோல்டரில் கையை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது ஃப்ரண்ட்டில் ரொட்டேஷன் பண்ணணும். அதாவது நார்மலாகவே நீங்கள் 2 கையுமே வச்சு பண்ணிக்கலாம். 2 ஷோல்டர்லேயே கையை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இதில் பொறுமையாக ரொட்டேஷன் பண்ணணும் ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் ஒரு 20-25 கவுண்ட்ஸ் ரொட்டேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பேக்கில் அது பொறுமையாக, அது இது நார்மல் ஷோல்டர் பெயினுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பொறுமையாக பேக்கில் நம்ம ரொட்டேஷன் பண்ணணும். பொறுமையாக இதுவும் ஒரு 20 to 25 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபோர்த்து ஸ்ட்ரெச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிராஸ் ஆர்ம் ஸ்ட்ரெச். அதாவது கையை ஸ்ட்ரைட்டாக இப்படி நீட்டிக்கிட்டு, இப்படி இந்த கையை இங்கே ஹோல்ட் நல்லா இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி இழுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச்சு ஃபீல் ஆகும். அது இப்போ நான் என்னால் ஷர்ட் போட்டிருக்கிறதுனால நான் நார்மலாக நல்லா பண்ண முடியல. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது நார்மலாக ஒரு டிஷர்ட்டோ இல்லைனா நார்மலாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது கிராஸ் ஆர்ம் ஸ்ட்ரெச் இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் இந்த கையில் இப்படி வச்சுட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும். இது 4வது ஸ்ட்ரெச்சு. 5வது ஸ்ட்ரெச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக ஹிப்பில் கையை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ரொட்டேஷன் அது பண்ணோம் இல்லைங்களா, ஷோல்டர் ரொட்டேஷன். அதே மாதிரியே பேக்வேர்டு, அதுக்கப்புறமா ஃபார்வேர்டு. இது 5வது ஸ்ட்ரெச்சிங்கு. 6வது
ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னோக்ளியோமாஸ்டாய்டு ஸ்ட்ரெச். அதாவது இந்த கையை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டரில் போயினா இந்த கையை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு நார்மலாக வந்து இந்த கையை வச்சு பொறுமையாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். அதாவது இந்த கை வந்து கொஞ்சம் நல்லா பின்னாடி போயிட்டு இந்த இது வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். இது வந்து ஆறாவது இது. அதே மாதிரியே வந்து இந்த சைடு இந்த பக்கம் வந்து கையை இப்படி வச்சுக்கிட்டு பொறுமையாக வந்து இந்த பக்கம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணணும், ஸ்ட்ரெச் ஆகும். இது வந்து ஆறாவது எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற விஷயம்லாம் இருக்குது. அதாவது இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுங்கன்னா பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வந்து ஹாட் பேக்கு இல்லைனா கோல்ட் பேக் வந்து ஒரு 15 நிமிஷம் அந்த இடத்துல வந்து நம்ம ஒத்தனம் கொடுக்கலாம். ஒத்தனம் கொடுக்கறது மூலமாக வந்து பெயின் வந்து டிராஸ்டிக்காகவே வந்து நமக்கு குறையும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சைடு வந்து வெயிட் போட்டு படுக்கக்கூடாது. அப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த பெயின் இருக்கும்போது வந்து ஒரு 10 to 15 days வந்து ஸ்போர்ட்ஸ் விளாடாமல் நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் வெயிட் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஓவர் ரைட்டட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அதிகப்படியாக அந்த பைக் ஓட்டும்போது வந்து நார்மலாக வந்து 2 பக்கமும் வெயிட்டு போட்டு ஓட்டுறது, அதாவது ஓவர் வெயிட் வந்து லோடு வந்து பைக்கு பின்னாடி ஏற்றிக்கிட்டு ஓட்டும்போது பள்ளத்தில் விட்டு ஏற்றும்போது வந்து ஷோல்டர் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஓவர் ரைட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஐஸ் பேக் இல்லைனா ஹாட் பேக் வந்து நம்ம வச்சு பெயினை வந்து டிராஸ்டிக்காக வந்து குறைக்கலாம். இதை தாண்டி வந்து உங்களுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஆர்த்தோபெட்டிக்ஸு இல்லைனா வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்த்து அது ஸ்பெசிஃபிக்காக என்ன பெயின், அதாவது ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, பெரியார்த்தரைட்டிஸு, ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த மாதிரி ஷோல்டர் டிஸ்லொகேஷனு, இல்லைனா வந்து ஷோல்டர் ஃப்ராக்சரு, அப்புறம் நர்வ் கம்ப்ரெஷன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனிவே, தேங்க்யூ.